திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட ராட்சத அலையால் ஒருவர் மீது ஒருவர் மோதி விழுந்ததில் 10 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்தன். வணக்கம். விவரங்கள் என்ன, நீங்க பதிவு பண்ணல? முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் சிறந்த ஆன்மீக ஸ்தலமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த கோவில் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளதால் அங்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் கடலில் புனித நீராடிய பின்னரே சுவாமி தரிசனம் செய்வது ஐதீகமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதாலும் ஏராளமான பக்தர்கள் கோவில் கடற்கரையில் குவிந்துள்ளதுடன் கடலில் புனித நீராடி வருகின்றனர். கடந்த ஒரு சில தினங்களாக கடலில் அலையின் சீற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் இன்றும் அதிகமாக காணப்பட்டதால் அலையின் வேகத்தில் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டது. இதில் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த ஆறுமுகம், கரூரை சேர்ந்த தங்கம், கோயம்புத்தூரை சேர்ந்த கண்ணம்மாள், விருதுநகரை சேர்ந்த பாக்கியலட்சுமி, தூத்துக்குடியைச் சேர்ந்த முத்துமாரி உட்பட 10 பேருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இவர்களை கோவில் கடற்கரை பாதுகாப்பு குழுவினர் மீட்டு கோவில் முதலுதவி மையத்தில் சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கிருந்து அவர்கள் மேல் சிகிச்சைக்காக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடல் சீற்றத்தால் ஒரே நாளில் இத்தனை பக்தர்களுக்கு காலில் காயம் ஏற்பட்ட சம்பவம் பக்தர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.